ஹாய், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம வந்து மளிகை சாமான் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தேவையானது கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அது வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் என்னெல்லாம் இருக்குன்றதை நம்ம ஒன் பை ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரவை. இது வந்து நாகா சூஜி ரவை. ஸோ இது வந்து ஒரு 1/2 கேஜின்னு நினைக்கிறேன். 1/2 கேஜி, ஆமாம், 500 கிராம் 1/2 கேஜி வாங்கியிருக்கேன். தென் வந்து இது வந்து புளி. இது வந்து என்ன புளினா இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு கிரேட் இது. இது வந்து நம்ம நார்மல் புளி வந்து போடுறதுலேருந்து இது கொஞ்சம் கம்மியாக போட்டாலே போதும். ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். இதோட வந்து தன்மை வந்து அந்த காரத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால நான் இந்த பேக் தான் வாங்குவேன். அப்புறம் வந்து இது வந்து தட்டைப்பயிறு. இது வந்து நாட்டு தட்டைப்பயிறு. இது வந்து எங்கள் ஊரில் தட்டைப்பயிறுன்னு சொல்லுவோம். இது வந்து குழம்புலாம் வைக்கலாம். நான் குழம்பு வைப்பேன் வீட்டில். ஸோ அதுக்கு தான் வாங்கியிருக்கேன். இதை அவிச்சும் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தட்டைப்பயிறு. இது வந்து கடுகு. இது வந்து எள்ளு. சம்மந்தி எள் பிராண்டு தான், நல்லாயிருக்கும். வேறு எந்த எள்ளு வாங்கினீங்கன்னா கல் இருக்கும். ஸோ இந்த இது நல்லாயிருக்கும். அப்புறம் தீப்பெட்டி. இது வந்து சோம்பு. எங்கள் ஊரில் சோம்புன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இது வந்து பெருஞ்சீரகம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. பெருஞ்சீரகம் வீட்டில் கொஞ்சம் இருக்குன்றதுனால நான் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கேன். இது வந்து சீரகம். இதுவும் வீட்டில் கொஞ்சம் இருக்குன்றதுனால அளவாக வாங்கியிருக்கேன். தென் வந்து வெந்தயம். நான் வந்து வெந்தயம் வீட்டில் இருக்குது. எதுக்கு வாங்கியிருக்கேன்னா, அந்த இட்லி தோசை மாவு இதுக்கெல்லாம் நான் போடுவேன். அதனால இதை வாங்கியிருக்கேன். இது வந்து நரசூஸ் இன்ஸ்டன்ட் ஸ்ட்ராங் காஃபி. இது வந்து நல்ல கிரானுலஸ் நல்லாயிருக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த காஃபி டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவு. நம்ம சிக்கன், இந்த பக்கோடா அந்த மாதிரி ஏதாவது போடும்போது கொஞ்சம் கலந்து. இது வந்து சிறுபருப்பு 1 கேஜி. இது வந்து மிளகு, நாட்டு மிளகு. நல்லாயிருக்கும் இந்த மிளகு. அப்புறம் இது வந்து சுக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், சுக்கு. இது அகைன் வெந்தயம். இந்த வெந்தயத்தோடு சேர்ந்து வந்தது. இது வந்து எல்ஜி பெருங்காய பொடி. இது வந்து கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு வந்து நான் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கேன்னா, இது ரொம்ப நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் அளவாக வாங்கியிருக்கேன். இது வந்து மஞ்சள் பொடி. இது வந்து ரெட் லேபிள் டீ. வந்து எவ்வளோன்னா 1/2 கேஜி இருக்கும். ஆமாம், 250 கிராம் தான், 1/4 கிலோ தான். அப்புறம் வந்து இது வந்து ஆயில். இது வந்து கேஆர். நான் இந்த பிராண்டு தான் நாங்கள் வந்து தீபத்துக்கு யூஸ் பண்ணுவோம். தீப எண்ணெய் வேறு எந்த பாட்டில் எதில் இருக்கிறதுமே நான் வாங்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை. அதில் சில கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி பிராண்டு தான் இதை மட்டும் வாங்கிடுவேன். இதை மட்டும் ஒரு 1 லிட்டர் வாங்கியிருக்கேன். தீபத்துக்கு இது சமையல் கிடையாது. இது வந்து உருட்டு பருப்புன்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம். அதாவது உளுந்து தான், வெள்ளை உளுந்து. இது வந்து தோசை, இட்லி தோசைக்கெல்லாம் போடுறதுக்கு வாங்கியிருக்கேன். இது வந்து பொரிக்கடலை சட்னி இதெல்லாம் தேவைப்படும். தென் இது வந்து ப்ரூ. இது ஒரு காஃபி பவுடர் தான். நரசூஸ் வாங்கியிருந்தேன். தென் அது கம்மியாக இருக்கும். இதுவும் ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன். ஸோ இது சூப்பர். ப்ரூவோட ஸ்ட்ராங் இது. இது வந்து அந்த வெள்ளை பருப்புலையே வந்து இது வந்து வெளிப்பருப்பு. இது வந்து எதுக்கு நான் வாங்கியிருக்கேன்னா, வீட்டில் ஏற்கனவே இருக்குது. இருந்தாலும் நான் எதுக்கு 1 கேஜி வாங்கியிருக்கேன்னா, இந்த மாதம் வந்து திருவாதிரை வரும். ஸோ களிக்கின்றதுக்காக நான் அதுக்கு அரைக்கணும். தென் வந்து பொடி, இட்லி பொடிக்காகவும் சேர்த்து வாங்கியிருக்கேன். இது வந்து பாஸ்மதி, இந்தியா கேட்டு பாஸ்மதி. இது வந்து கேழ்வரகு, கேப்பன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். ஸோ பாருங்கள், ரொம்ப ஃபஸ்ட்டு குவாலிட்டி. இது சூப்பராக இருக்கும். ஒரு பிட்டு கல் கூட இருக்காது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் மாவு திரிக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். அதாவது கேப்பை புட்டு, அந்த ராகி புட்டுன்னு சொல்லுவாங்க. ராகி புட்டு, அப்புறம் களி, அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு வாங்கியிருக்கேன். ராகி ரொட்டி அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். இதில் மாவு திரித்து வச்சுக்கிடுவேன். எனக்கு தாராளமாக 3 மாதத்துக்கு வரும். இது வந்து கம்பு. இது வந்து நாட்டு கம்பு தான் நான் எழுதியிருந்தேன். ஸோ வந்து இந்த கம்பு எதுக்கு அப்படின்னா, நான் வந்து இட்லி மாவு அரைக்கிற மாதிரி இந்த கம்பு கலந்து நான் இட்லி மாதிரியே பேட்டர் ரெடி பண்ணி வச்சுப்பேன். நான் தோசை ஊற்றுவேன். சூப்பராக இருக்கும். மொறுமொறுன்னு இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்தி இது. இது வந்து ஃப்ளோர் கிளீனர். இனிமேல் தான் நாங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுறது. வேறு எதுவும் வாங்க மாட்டேன். லைசால்லாம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. இது சூப்பராக இருக்கும். இதான் நான் ரொம்ப நாளாக வாங்கிட்டு இருக்கேன். இது வந்து 1 கேஜி சீனி. இது சீனினா சுகரு. இங்கே நாங்கள் சீனின்னு தான் சொல்லுவோம். எப்போவுமே ரேஷன் கடையில் தான் வாங்குவோம். வெளியில் வாங்கவே மாட்டேன். நான் ரேஷன் கடையில் ஒரு 2 தடவை பொருள் வாங்கலைன்றதுனால இது வாங்கியிருக்கேன். இது வந்து சீரக சம்பா ரைஸ்.
இத பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து பாஸ்மதி ஒரு டேஸ்ட்டுன்னா, இது ஒரு டேஸ்ட்டு. பட் இந்த டேஸ்ட் வந்து பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அரிசி. அதனால இது கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இது ஒரு 1 கேஜி, பாஸ்மதி ஒரு 1 கேஜி வாங்கியிருக்கேன். இது வந்து வெள்ள சோளம். இது வந்து நாட்டு சோளம் தான். வெள்ள சோளம். இதுவும் தோசைக்கு தான். தோசை வந்து நம்ம நார்மல் இட்லி தோசை அது மாரி மாவு அரைக்கிற மாதிரி அரிசிக்கு பதிலா இது போட்டுப்பேன். சில பேர் வந்து அரிசி கலந்து இதோட போடுவாங்க. நான் அரிசியே யூஸ் பண்ண மாட்டேன். கம்ப்ளீட்டா இந்த உளுந்து, தென் இந்த சோளமும் உளுந்தும் மட்டும் தான் சேர்த்து நான் பண்ணுவேன். இது வந்து இந்து உப்பு, தூள் உப்பு. இந்து உப்புலயே தூள் பாருங்க தெரியும். தூளு. நான் இந்து உப்பும், கல் உப்பு மட்டும் தான் அதிகமா பயன்படுத்துவேன். கல் உப்பு ஏற்கனவே நெறையா இருக்குன்றதுனால கல் உப்பு இந்த தடவ வாங்கல. ஸோ இந்து உப்பு மட்டும் தான் காலியாயிருச்சு. இந்து உப்பு வாங்கியிருக்கேன். இதுலயே ஒயிட் சால்ட்டும் வச்சிருப்பேன். ஆனா ஒயிட் சால்ட் நெறைய ஸ்டாக் இருக்குன்றதுனால இது மட்டும் வாங்கியிருக்கேன். இது வந்து சர்ஃப் எக்ஸல் நம்ம வீட்டுக்கு எப்பவுமே வாங்குறது தான். இந்த பிராண்ட் தான் வாங்குவேன். இல்லன்னா ஏரியல் வாங்குவேன். ஸோ வேற எந்த ரின் அந்த மாதிரி பொன்வண்டு இந்த மாரி எதுவுமே வாங்க மாட்டேன். எதுவுமே எனக்கு திருப்தி கிடையாது. சர்ஃப் எக்ஸல் இது மிஷினுக்கு இதுதான் நல்லாருக்கு. இது வந்து வீட்ல ஏற்கனவே ஒரு 2 இருக்கிறதுனால நான் ஒரு 3 மட்டும் விம் வாங்கியிருக்கேன். டக்கு டக்குன்னு காலியாயிட்டே இருக்கும். அதனால விம்மு நான் ரொம்ப வருஷமா விம்மு மட்டும் தான் யூஸ் பண்றேன். வேற எந்த பிராண்டுமே நல்லா இல்ல. எக்ஸோ இல்ல வேற ஏ1 அந்த மாதிரி நெறைய பிராண்ட் இருந்தா கூட, நான் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த விம்மு தான் வந்துட்டு பாத்திரத்துக்கு வந்து சூப்பரா இருக்கும். சபீனா. இது வந்து இந்த கடினமான கரை இந்த மாரி பாத்திரம், ஈய பாத்திரங்களுக்கெல்லாம் எண்ணெய் கரெல்லாம் இது நல்லா போகும். இதுவும் நல்லாருக்கும். இது சோப்பு. நான் வந்து சிந்தால் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ சிந்தால் 2 வாங்கியிருக்கேன். இது வீட்ல மத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து டெட்டால். இது வந்து செட்டா 5 பீஸ் போட்டிருக்காங்க. மெகா பேக்குன்னு நெனைக்கிறேன். 5 பீஸ் போட்டிருக்காங்க. இது 2ம் இதுல ஒரு 5 வாங்கியிருக்கேன். சரியா வரும். தாராளமா வரும். ரொம்ப நாள் வரும். இது சபீனா தான். இது வந்து இந்த தடவ நான் வாங்கியிருக்கேன். சம்பா கோதுமை வாங்கியிருக்கேன். ஆனா எனக்கு அத பத்தி தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. இதுல வந்து கோதுமை மாவு அரைக்கலாம் அப்படின்ட்டு நான் இந்த தடவ வாங்கியிருக்கேன். நான் இதுவரைக்கும் இந்த இந்த கோதுமை வாங்கி நான் மாவு அரைச்சதே கிடையாது. லாஸ்ட் டைம் வந்து ரேஷன்ல குடுத்துருந்தாங்க 2 கிலோ கோதுமை. அதுல தான் நான் வந்து கழுவி காய வச்சு, அதுல நான் மாவு திரிச்சு தான் பூரி, சப்பாத்தி பண்ணேன். சூப்பரா இருந்தது. சரி அது எல்லாம் எனக்கு காலியாயிருச்சு. கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ அதனால இந்த தடவ இது நம்ம கடையில வாங்கியிருக்கேன். சம்பா கோதுமைன்னு வாங்கியிருக்கேன். இதுல மாவு திரிக்கலாமா? என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. பட் நான் வாங்கியிருக்கேன். திரிக்கலான்னு தான் ஒரு மைண்ட்ல வாங்கியிருக்கேன். எப்படின்னு பார்ப்போம். அப்புறம் வந்து பேன்டீன் ஷாம்பூ. இது வந்து வீட்ல மத்தவங்க யூஸ் பண்றதுக்கு தான். அப்பப்போ பக்கத்துல கடையில வாங்கிப்போம். இல்லன்னா இந்த மாரி ஒரு சரம் வாங்கியிருக்கேன். பட் நான் வந்து வேற ரெவ்லான் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவேன். அது பெரிய பாக்ஸா நானு ஆன்லைன்ல வாங்கி வச்சிருக்கேன். இது வீட்ல மத்தவங்க யூஸ் பண்றது. இது வந்து டாய்லெட் ஃபினாயில் இது. இது வந்து ஹார்பிக். இதுதான் நான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்றேன். வேற எந்த பிராண்டும் எனக்கு பெருசா தெரியல. இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்றேன். அப்பப்போ ஈஸியா இருக்கு. டாய்லெட் கிளீன் பண்ணணும்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி டக்குனு லைட்டா அப்ளை பண்ணிருவேன். அப்ளை பண்ணிட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு, நல்லா தண்ணி அடிச்சு ஊத்திட்டோம்னா கொஞ்சம் நீட்டா இருக்கும். எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். மத்த இதெல்லாம் போட்டு ப்ளீச்சிங் பவுடர் ஊற வச்சு பண்றதுக்குலாம் எனக்கு டைம் கிடையாது. ஸோ இது எனக்கு ஈஸியா இருக்கு. யூசேஜ்க்கு அதனால நான் இத ரொம்ப வருஷமா இத தான் வாங்கிட்டு இருக்கேன். அப்புறம் இது வந்து லிக்விட். இது வந்து சர்ஃப் எக்ஸல் வந்துட்டு லிக்விட் தான். இது வந்து வாஷிங் மிஷினுக்கு தான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஓட்ஸுங்க. எனக்கு ஓட்ஸ் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துக்கும் 5 மாசத்துக்கு முன்னாடி வாங்குனது. அது ஜாஸ்தியே இருக்கும். அது ரொம்ப நாள் வந்தது. நான் கொஞ்சமா தான் யூஸ் பண்ணுவேன். வேற யாரும் வீட்ல சாப்பிட மாட்டாங்க. ஓட்ஸ் நான் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த தடவ நான் லயன் ஓட்ஸ் வந்து சின்ன பாக்ஸ்ல தான் வரும்னு எதிர்பார்த்தேன். இது ரொம்ப பெருசா போட்டு விட்டாங்க. இது எவ்வளோ இருக்குன்னே தெரியல. பெரிய பேக்கிங்கா இருக்கு. இது ஒரு பாட்டில் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ லயன் ஓட்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் இது வந்து இட்லி அரிசி. இட்லி அரிசி இந்த பிராண்டுன்னு நான் எழுதல. அவங்களே போட்டிருக்காங்க இட்லி அரிசி. ஸோ வீட்ல இட்லி அரிசி எல்லாமே 2 தடவ வெளியில லூஸ்ல வாங்கி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். தீபாவளிக்கு வாங்குனது அதுக்கப்புறம் வாங்கவே இல்ல. ஸோ இன்னைக்கு 5 கிலோ வாங்கியாச்சு. இதுதான் நான் வாங்கின பொருட்கள். இது தவிர இந்த மிளகா வத்தல் இது வந்து ஏதாவது தாளிக்கிறதுக்கு அந்த மாரி வாங்கி வச்சிருக்கேன். இது எல்லாத்துக்குமே எவ்வளோ ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஒரு 4000 பக்கம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் சேர்த்து 3600 என்னவோ ஆச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதுதான் நான் இந்த தடவ வாங்கின மளிகை சாமான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.